Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 48வது T20 மேட்ச், இந்த மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இந்த ரெண்டு டீமுக்காக நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு டீமோட பிளேயருங்களோட ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பிளேயர் ஸ்டாட்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கு பிளேயரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், அதாவது ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் நேரம் மோதிக்கிட்ட மேட்சோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிளஸ் வெனுவோட ரெக்கார்டு, அந்த வெனுவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு, அந்த ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஏப்ரலில் தான் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் என்னைக்கு எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா வாஜ்பாய் ஏக்நாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா அந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து எதுக்கு சாதகமா இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் டெலிகிராம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக ஆப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மறக்காமல் குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா GST அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணுற மணி அது 10,000 இருக்கட்டும், 20,000, 30,000 எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் சரி, அது GSTங்கிறத ரூபா கூட அவங்க பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் டியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணி பே பண்ணால் போதும், அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல லக்னோவில் இருக்க பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் குவிண்டன் டிகாக், KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, நவீன் உலக், ரவி பிஸ்னாய், மோயிஷ் கான், யாஸ் தாகூர், அடுத்தது வந்து மிஸ்ரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்னோட பிளேயிங் லெவலில் வந்து இருக்காங்க. அடுத்ததா மும்பையோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ரொமரியா ஷெப்பர்ட், பியூஷ் சாவ்லா, கோட்ஸி, பும்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்வால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்காருங்க. ஓகே, இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு டீமில் இருக்க பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் யார் யார் என்னென்ன பிளேயிங் ஸ்டாட்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 23ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 211ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. அதாவது எல்லாம் 20+ ரன்னுக்குள்ளாரே வந்து எல்லாமே வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வேணுவை பொறுத்த வரைக்கும் 157ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு 6 மேட்சை பிளே பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் ஒரு மேட்ச்ல மட்டும்தான் இந்த 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா KL ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 87ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 867ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கோம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 82க்கு மேலே தான் ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 466ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு 11 மேட்சை பிளே பண்ணி. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து 30+ ரன் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 35+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. ஸோ KL ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப வேற லெவலில் இருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 25ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 14 மேட்சை பிளே பண்ணி 250ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பிளஸ் 12 விக்கெட்டு மாதிரியும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 21ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு.
9 மேட்ச் பிளே பண்ணி 144ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல 4 மேட்ச்ல 7 முறை வந்து 7 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காருங்க. சென்னை இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 35ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 3 மேட்சை பிளே பண்ணி 106ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்சை பிளே பண்ணி 238ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 21ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 14 மேட்சை பிளே பண்ணி 188ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்ல பார்த்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுக்கு மேல வந்து ஒரு ரன் அடிச்சிருக்காருங்க. வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 மேட்சை பிளே பண்ணி 94 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வேணுல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா ஒரு ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 131ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல 25+ ரன் கிட்ட அவரே வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 13 மேட்ச் பிளே பண்ணி 196ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒன்றும் இல்லை. இவரும் வந்து நிக்கோலஸ் பூரன் வேணும்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ரொம்ப ஒஸ்டான ஒரு ரெக்கார்ட் தான் வச்சிருக்காருன்னு சொல்லும். 14 மேட்சை பிளே பண்ணி 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்சை பிளே பண்ணி 195 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா குர்னல் பாண்டியாவோட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 59 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல 49+ ரன்னுங்க வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல இருந்து பெரிய ஸ்கோர் வரலனாலும் பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத மஸ்ட் வந்து எடுத்திருக்காருங்க ஹெட் டு ஹெட்ல. இப்போ வேணும்னு பார்த்தோம்னா 13 மேட்சை பிளே பண்ணி 216ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 11 விக்கெட்டு வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல வந்து 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல 25+ ரன்னுக்கு மேல வந்து ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததா ரவி பிஷ்னாயோட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்சை பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வேணுமா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க போது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருங்கும் போது மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா மோயிஸ் கானோட ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறது கம்பல்சரி ஹெட் டு ஹெட்ல வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வேணும்னு பார்த்தோம்னா 5 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும். ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வேணுமா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா யாஸ் தாகூரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ஹெட் டு ஹெட்ல ரொம்ப சூப்பரான விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ வேணும்னு பார்த்தோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வேணுமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா அமித் மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 22 மேட்ச்ல 25 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மேட்சுக்கு 15 விக்கெட் மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்திக்கும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. வெறும்னு பார்த்தோம்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ரெண்டுலையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்தது நவீன் உல்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல
2 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் பெருசா எடுக்கல. ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங் போது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. போத் ரெண்டுலயுமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இஷான் வந்து பாத்தீங்கன்னா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா மும்பை இந்தியன்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ்ல யார் யாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 95 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 50+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 305 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 80+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு வெனுல பேட் பண்ணும்போது. இப்போ அடுத்ததா ரோஹித் சர்மாவோட ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 93 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 192 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 50+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல 35+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. ஸோ போத் ஹெட்வெட்ல வெனுல ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. மஸ்ட் இவர்ல ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 84 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத எடுத்திருக்காருங்க. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 33 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல கொஞ்சம் ஒஸ்டான ஒரு ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. இங்க இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாவோட ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 90 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுக்கு மேல ஒரு ஆவரேஜா வந்து ஸ்கோர் எடுத்திருக்காரு. வெனு வந்து இவருக்கு வந்து இதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாரு. ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ லாஸ்டா வந்து 4 மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 35+ ரன்னுக்கு மேல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஹர்திக் பாண்டியாவோட ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 135 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வரை அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல ஒரு 30+ ரன் வரை அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 81 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் வந்து பெருசா அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு 66 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 45 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காருங்க. அதே வெனுன்னு எடுத்துக்கிட்டாலும் அதே சேம் தாங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 25 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததா பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ரெண்டுலயுமே மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத 2 இன்னிங்ஸ்லுமே வந்து மஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. வெனுன்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஹெட்வெட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து ஒரு பவுல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத செகண்ட் இன்னிங்ஸ்ல வெனுல வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுல இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ஓகே, அடுத்ததா பார்த்தா கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அதிகபட்சம் 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா வந்து மத்வால்
மத்தவாளை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சை ப்ளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க அந்த விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து டிஃபரன்ஷியல் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ரொமேரியா ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ அதை வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பெருசாக எந்த ஒரு விக்கெட்டும் வந்து எடுக்கல. ஸோ வெனுவில் கொஞ்சம் ஒஸ்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் இப்போ அடுத்ததா பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட்ட 3 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 10 பாலுக்கு 12 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸ்டாவ்லாக்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 14 பாலுக்கு 9 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கோட்ஸிக்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 26 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பும்ராக்கிட்ட 12 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 3 விக்கெட் இழந்திருக்காரு. 124 பாலுக்கு 72 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. அது முகமது நபியை பொறுத்த வரைக்கும் 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 56 பாலுக்கு 43 ரன் தான் வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பீட் சாவ்லா அண்ட் கோட்ஸி இவங்களுக்கு இடையே குயின்டன் டிகாக் இவங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கேஎல் ராகுல் எடுத்துட்டோம்னா பும்ராக்கிட்ட 12 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 112 பாலுக்கு 143 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இந்த முகமது நபின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 58 பாலுக்கு 96 ரன்னுங்கிறத கொடுத்திருக்காருங்க. பீட் சாவ்லாக்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 19 பாலுக்கு 32 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பும்ராக்கிட்ட 18 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 121 பாலுக்கு 87 ரன் தான் வந்து அடிச்சிருக்காருங்க. கோட்ஸிக்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 16 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் பும்ரா அல்லது கோட்ஸி இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கா, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட 6 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஒரு முறை தான் விக்கெட் இழந்திருக்காரு. 21 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்காருங்க. ஷெப்பர்ட் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 22 பாலுக்கு 25 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 11 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 42 பாலுக்கு 55 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ரவி பிஷ்ணோய்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 21 பாலுக்கு 21 ரன் தான் அடிச்சிருக்காரு. யாஸ் தாக்கூர்ட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 7 பாலுக்கு 5 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் அண்ட் ரவி பிஷ்னாய் அல்லது யாஸ் தாக்கூர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 15 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ரவி பிஷ்னாய்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. நவீன் உலா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 8 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ரவி பிஷ்னாய்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இது நவீன் உலகம் எடுத்துட்டோம்னா ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை தான் விக்கெட் இழந்திருக்காரு. 4 பாலுக்கு 6 ரன்னுங்க தான் அடிச்சிருக்காரு. யாஸ் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல 5 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல யாஸ் தாக்கூர் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வந்து திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் நவீன் உலகம் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 10 பாலுக்கு 17 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்துட்டோம். பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 டீம்ல இருந்து சேஃபா டீம் கிரியேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், யாரை கொடுக்கலாம், இல்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து டீடைலா வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும் போது ஒரு சேஃபா கொடுக்கணும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறேன் ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு பிக் சொல்லுங்கன்னா இதுல குயின்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன், இஷான் கிஷான் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 4 பேர்த்துல வந்து யாராச்சும் 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.